இன்னைக்கு நம்ம அறுவடை நேரத்தில் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம். ஒரு ஊருக்கு வெளியே பெரிய வயல்வெளி. அந்த வயலில் நன்றாக நெல் விளைந்து இருந்தது. வயலின் நடுவில் ஒரு குருவி கூடு கட்டி குடியிருந்தது. அதில் முட்டையிட்டு நிறைய குஞ்சுகளும் இருந்தன. எல்லாம் சிறிய குஞ்சுகள். குஞ்சுகள் கூட்டில் இருக்க குருவி பகலில் நீண்ட தூரம் பறந்து உணவு தேடி சாப்பிட்டு விட்டு குஞ்சுகளுக்கும் கொண்டு வந்து கொடுக்கும். வயலில் நெல் முற்றிவிட்டது. நிலத்தின் சொந்தக்காரர் தனது மகனுடன் வயலுக்கு வந்து சுற்றி பார்த்துவிட்டு வரப்பில் நின்றபடி, நெல் முற்றிவிட்டது, நாளைக்கே ஆட்களை அழைத்து வந்து அறுவடை செய்யணும் என்று பேசிக்கொண்டு சென்றார். அதை கேட்ட குஞ்சுகளுக்கு பயம் வந்தது. அறுவடை ஆனா கூடு போய்விடும். அம்மா குருவி மாலை வந்ததும், அம்மா அம்மா, நிலத்து சொந்தக்காரர் இன்று வந்தார், ஆட்களை அழைத்து வந்து நாளைக்கு அறுவடை செய்யணும் என்று சொன்னார். பயமா இருக்கு, வேற இடத்துல வீடு பார்த்து எங்களை அங்கே அழைச்சிட்டு போயிடுமா என்று குருவி குஞ்சுகள் கெஞ்சின. அட சும்மா இருங்க, பயப்படாதீங்க என்று தாய்க்குருவி கவலைப்படாது தூங்கியது. வழக்கம் போல மறுநாள் காலை இரை தேட பறந்து போனது. மறுநாளும் நிலத்தின் சொந்தக்காரரும் அவரது மகனும் வயலை சுத்தி பார்க்க வந்தனர். சுத்தி பார்த்துவிட்டு, அட நல்லா முத்தி போச்சு, ஆனா ஆளே கிடைக்கலையே, நாளைக்கு எப்படியும் ஆட்களை அழைச்சிட்டு வந்து அறுவடை செய்யணும் என்று பேசிக்கொண்டே சென்றனர். அதையும் குஞ்சுகள் கேட்டு மாலை அம்மா குருவி வந்ததும் பயத்துடன் சொல்லி சீக்கிரம் வேற இடம் போகணும் என்று பயந்தன. பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது என்று தாய்க்குருவி மறுநாளும் இரை தேடி புறப்பட்டது. அன்றும் நிலத்தின் சொந்தக்காரரும் அவரது மகனும் வயலுக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு, ரொம்ப முத்தி போச்சு, நெல்லு எல்லாம் தரையில் விழ ஆரம்பிச்சிட்டு, ஆனா ஆள் கிடைக்கவே இல்லை, இனி ஆட்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நாளைக்கு நீ நான் தம்பி எல்லாரும் சேர்ந்து அறுவடை செய்திட வேண்டியதுதான், இனி ஆட்களை நம்பினால் காரியம் ஆகாது என்று பேசிக்கொண்டு சென்றனர். இதை கேட்ட குஞ்சுகள் மாலை தாய்க்குருவி வந்ததும் நடந்ததை அப்படியே சொல்லின. அப்படியா, இதுவரை அவர்கள் பிறரை நம்பினர், இப்போது தன்னையே நம்புகின்றனர், இனி இங்கே இருப்பது ஆபத்து, வாங்க வேற இடத்துக்கு போயிடலாம் என்று தாய்க்குருவி கால் இடுக்கில் பற்றி ஒவ்வொன்றாக தூக்கி வேறு ஒரு மரக்கிளைக்கு போனது. சொன்னபடியே நிலத்தின் சொந்தக்காரர் வயலில் அறுவடை செய்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிறரை நம்பினால் வேலை நடக்காது, அதே தன்னை நம்பினால் நிச்சயம் நடக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.